பள்ளி கொண்ட நரண பள்ளி கொண்ட அச்சுர எங்கள் கோவிந்தனே திச்சனும் பள்ளி கொண்ட ஆரிய திருமால் பிள்ளையில்லா மன்னருக்கு பிள்ளைகளி தீர்த்தவரே குழந்தையில்லா கோசேலைக்கு குழந்தைகளி தீர்த்தவரே மதளையில்லா மன்னருக்கு மதளகளி தீர்த்தவரே திச்சனும் பள்ளி கொண்ட அரிய திருமால் அப்புச்செடிக்குள்ளிருந்து பாம்பு படம் எடுத்து ஆடக்கண்டேன். ஐயோ அம்மா உயிர் போயிடுதே, என் தங்க என்னைய விட்டுட்டு போயிடுதே. வாங்க யாருமா? ஐயோ அம்மா என்ன விட்டு போயிட்டு யாரு? வாங்க டக்குனு வாங்க, அப்புறம் மாத்திடுவாரு. யாரும் இறந்ததுக்கு உடனே அழுதாளு. வழிய அந்த ஓரமா வழிய விட்டுருங்க, கொஞ்சம் உள்ள தள்ளி தெற்கு தள்ளி இருங்க. தலையிலடிச்சு அழுதது உடனே எங்க அது எனக்கு தெரியாது, சொல்லுங்க. கோயில் வச்சுவா குழந்தை இறந்தது எங்க வச்சு? கோயில்ல வச்சா வீட்டுல வச்சா? அதுக்கு ஐயா பொறுப்பு கிடையாது. ஐயா கோயிலுக்கு போய் ஒரு உயிர் போயிடுறா, ஐயோ அம்மா ஐயா கோயிலுக்கு போயிட்டு செத்து போயிடுச்சுன்னு சொல்லுதியே. திருப்பதிக்கு போனா செத்தா சொல்ல மாட்டேங்கியே, திருச்செந்தூருக்கு போய் செத்தா சொல்ல மாட்டேங்கியே, சபரிமலை போய் சாதாரண அதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிற. ஐயா கோயிலுக்கு வந்து ஒரு உயிர் பிடிச்சுன்னு சொன்னா அதுக்கு ஐயா பொறுப்பா? அதுக்கு ஐயா பொறுப்பு கிடையாது. ஐயா வந்து படைக்கவும் செய்வாரு, கெடுக்கவும் செய்வாரு, ரெண்டு புத்தி உண்டு. அது ஐயா கூட சொல்லக்கூடாது. வேற எங்கேயா சொல்லுவாங்களா? ஆமா மாரியம்மன் கோயில் போலாம், நடந்து பாதயாத்திரை போனா 10 பேர் செத்து போயிட்டான், அது யாரா சொல்லுவாங்களா? கூட சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களா? மாரியம்மன் கோயில் போய் மாண்டு போறாங்க. மாரியம்மன் கோயில் வந்து மாண்டதாக யாரா நீங்க மக்கள் பேசுறீங்களா? அப்ப ஐயா மட்டும் விதி நடக்க உலகத்துக்கு அப்படி கேட்கணும். சரி, வேற கேட்க முடியாது. இப்ப நோயை நிப்பாட்டினா போதுமா? அது மட்டும் பேசுவோம். என்ன குடும்பம் பத்தியா அப்படிமா? இருங்கய்யா, இருப்பா சாப்பாடு போனா உட்காருங்க. என் பெயரை சொல்லி எவர் ஒருவர் வந்தாலும் அன்போடு ஆதரித்து அன்னவிடும் பக்தருக்கு என்ன என்ன அபாயம் இடுக்கமது வந்தாலும் நேரம் நாராயணன் ஆயனங்கு வந்திருப்பேன். கல்யாணம் முடிச்சு 3 வருஷம் ஆச்சு, குழந்தையிலையும் கூப்பிடுங்க. 3 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லம்மா. கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்ல. கேட்டு வந்துருக்கு, வாங்க. யாரு வாங்க?
வாட்டு வாட்டி யோசிப்பாங்களா, அவங்கள இருப்பாங்களா இவங்கள இருப்பாங்களா அப்படி யோசிக்க சொல்லுங்களா? மனசாச்சோ சரி. இப்ப என்ன கேட்க முடிய குழந்தை கட்டாயம் வேணுமோ? எந்த மாசம் எதிர்பார்க்கிய? இவரு ஒரு 15 வருஷம் கழிச்சு தரமே எப்படி பாருல. எப்ப எனக்கு உடனே கொடுத்துருமே என் பங்கு அப்படின்னு கேட்கணும். என்ன பேர் ஒப்பிய? நீங்க சொல்லுங்க. எனக்கு பேர் தெரியாது, அவர் பேர் என்ன தெரியாது, எனக்கு பேர் தெரியாது. நீங்க சொல்லுங்க. இவர் பேரு எனக்கு தெரியாது, அவர் என்ன அட்ரஸ்ல தெரியாது. சொல்லுங்க, எங்க சொல்லுங்க. அவர் பேர் தெரிஞ்சா நான் எப்படி இருக்கேன் சொல்லுங்க. ஒரு பேரே டக்குனு நாராயணன் சொல்லிடலாம். இருக்கு பேர் லட்சக்கணக்கான பேர் இருக்கு. எந்த பேரை நான் சொல்ல எழுதி போட்டு சீட்டு எழுதி போட்டு தான் பார்க்கணும். என்ன பேர் சொல்லி சொல்லுங்க. சீட்டு சீட்லியா? இவர் எந்த காலம் சீட்டு எழுதி போட போறாரு? இவர் எந்த காலம் போட, நம்ம எந்த காலம் அந்த சீட்டை படிக்க கோலகமான எழுத்துல எழுதி வைப்பாரு. எழுத்து வந்து சரியா எழுத மாட்டாரு. ஏன்னா அவர் படிக்காதவரு. என்ன பண்ண முடியாது? 2 ஆம்பளை பிள்ளை, அது எந்த மாற்றம் கிடையாது. பொண்ணு பிள்ளை கிடையாது, 2 ஆண் குழந்தை இருக்கு. என்ன பண்ண முடியாது? அது மட்டும் பேசுங்க. அப்படி விட்டுருவீங்களா? அது மாற்றம் வரக்கூடாது. அதுல மாற்றம் வரக்கூடாது. சரியா? ஆண்டான ஆண்டு 1008 கண்டானே கண்டான் கார்த்திகை 27 கார்த்திகை மாசம் புத்திர பாக்கியம் கிடைச்சிருக்கும். மாதவா கேசவா வைகுண்டநாதா மாதவன் சொல்லி பேர விட்டுறணும். முத பிள்ளைக்கு. அடுத்த பிள்ளைக்கு என்ன பேர் விடுங்க? அது சொல்லிடுவா. தாமரை கண்ணம்னு பேர் கொடுக்கணும். கொடுத்துருவீங்களா? அதை மாற்றம் இருக்க கூடாது. சொல்ல மாட்ட பேரை விட்டேன், என் குலசாமி பேரை விட்டேன் அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க. இவர் சொன்னதான் யோகம் உள்ள பிள்ளைகள். முத கணக்கு உங்களுக்கு நல்ல கணக்கை எடுத்திருக்காரு. ஐயா கொடுத்துட்டாரு, அந்த நம்பிக்கையில் வச்சுக்கணும். சரியா? சந்தோஷம். வாங்க. கோவிலுக்கு நெச்சையுண்டு, அதிலும் உறவு உண்டு. பேசி பேசி வீணாச்சு, அத்தனையும் பொய்யாச்சு. எத்தனை கோயிலுக்கு ஞாபகம் வச்சிருக்கிய சொல்லுங்க. ஏகப்பட்ட கோயில் நேச்சர் இருக்குன்னு சொல்லாரு. எந்தெந்த கோயிலுக்கு வச்சிருக்கீங்க? ஓ அதான் நானும் கொலகாரப்பை சாமி தான் கும்பிட்டு இருக்கேன். சொல்லுங்க, எந்த சாமிக்கு சொல்ல மாட்டேருக்கா? எந்த ஊர்ல இருக்கு இருக்கோ? சரி, சாமி என்ன சொல்லுச்சு? இல்ல என்ன செய்ய? ஆணை வெட்டி சொல்லிச்சா, மனுஷனை வெட்டி சொல்லிச்சா? ஆணை வெட்டி சொல்லிச்சு. உயிருக்கு உயிர். அப்ப ஒரு உயிரை கொடுத்தா தான் சாமி நமக்கு ஒரு உயிரை கொடுக்கு. அந்த சாமி வெட்டலாம கிடையாது. ஐயா கும்பிட்டா தர்மம். ஐயா கும்பிட்டா தர்ம காரியத்தை சொல்லுவார். 4 பேர் சோற கொடு, அவர் 10 பேர் சோற கொடு, பசிய வத்தி கொடு, மோர கொடு, நீரை கொடு அப்படின்னு சொல்லுவார். இவர் கிடா விட்டு சமைக்க உந்து தெரியும். உயிர் பிராணி ஒன்றை வலிக்க வேண்டாம். கண்ணு மக்கள் ஏற்ற எழுதி வச்சிருக்காரு. எப்படி கிடா வெட்ட முடியும் சொல்லுங்க? எந்த பிள்ளைக்கு எதிர்பார்க்கிய? 2 பேரும் ஒண்ணு ஆம்பளை பிள்ளை எதிர்பார்த்துட்டு இருக்கு, ஒண்ணு பொட்டை பிள்ளை எதிர்பார்த்துட்டு இருக்கு. எந்த கொடுமை பாருக்கு சொல்லு. பரவாயில்லையா? என்ன செய்ய ஐயாவுக்கு? என்ன செய்ய அப்படி கேட்கலோ? கோயில் கிட்ட போய் ஒரு 500 மூட்டை சிமெண்ட் வாங்கி கொடுக்கலாமா? ஆவணி மாசம் ஐயாவுக்கு 20ஆம் தேதி கொடியேறுது. ஆவணி மாசம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கொடியேறுது. 10 நாள் திருவிழா நடக்கும். 10ஆம் திருவிழாக்கு 101 தேங்காய் மாலை கட்டி போட்டுருவியா? சொல்லிட்டு செய்யாம விடுறது அதான் விஷயங்க. சொல்லிட்டு மற்ற ஜாமிய மாதிரி 7 வருஷமா சொல்லக்கூடாது.
101 தேங்காய் நீங்க வந்து மாலை கட்டி சாமியார் கழுத்துல போடணும். அதான் விஷயம். மற்ற கோயில மாதிரி மாலை பிச்சுப்பு மாலை ரோசா மாலை எல்லாம் கிடையாது. தேங்காய் மாலை தான் பாத்துக்கலாம். ஒரு சுமார் போட விட முடியாது. ஒரு ஒரு சந்தோஷமா ஒரு ஆள் ஒரு மாலை வாங்கி போட்டுனா சரி சாமியார் போய் ஒரு மாலை போட்டு ஆடட்டும்னு சொல்லணும்ல. அது இவருக்கு பொறுப்பே கிடையாது. போட்டா தேங்காய் மாலை இல்ல உனக்கு ஒண்ணும் இல்ல போற போட்டுருவியா? அதை மாத்த இல்லையே. 20ஆம் தேதி மாலை போடு, 21ஆம் தேதி கர்ப்பம். அதுல மாற்றம் கிடையாது. புரியா உங்களுக்கு? முந்தைய பிடிச்சிக்கோ. ஐயா குடிச்சான்னு வச்சுக்கோ. என்ன கிடைக்காது கூட திரும்பும் திசைகள் எல்லாம் திருமால் உமது பேச்சாச்சி பார்க்கும் இடங்கள் எல்லாம் பச்சைமால் உமது பேச்சாச்சி. யாரு ஒரு ஆள் எங்க போலாம் சகலம் பார்க்குமா? யார் வாங்க சகலம் பார்த்து போகக்கூடிய ஆள் வாங்க. நம்ம போகும்போது கூட அந்த ஆள் வருது போகக்கூடாது. போயா வீட்டுக்குள்ள அப்படி வாங்க. சகனம் பார்த்து போகக்கூடிய ஆள் இருக்கு வாங்க. எங்க போனாலும் சகனம் பார்த்து போக ஆள் இருக்கு வாங்க. வந்தா நல்லது. வாங்க சகனம் பார்த்து போகக்கூடிய ஓடிடும். சரி 9 நம்ம சகனம் பார்த்து தான் போகணும். நானும் வெளியே போனா என் பொண்டாட்டி முன்ன விட்டு ஓடி போய் சகனம் பார்த்து வந்துருவான். நான் வீட்டை விட்டு கிளம்பு வைக்கிறேன். என் பொண்டாட்டி ஓடி போய் 3ஆம் தேதி போய் பார்த்து வருவா. யாரு நல்ல ஆள் வருது எது கெட்ட ஆள் வருது. கெட்ட ஆள் வந்து வீட்டுக்குள்ளே விட்டுருவா. வெளியே போகாது நீ போயிட்டு திரும்ப மாட்டேற அப்படின்றவா. அந்த நல்ல ஆள் வந்து நீங்க எங்கதான் போயிட்டு வரலாம் அப்படின்றவா. என்ன பகிரி ஒரு 50 பேர் இருப்பாங்களா? இது ஒரு 50 பேர் இருப்பாங்களா ஐயா? இது யார் நல்ல ஆள்னு ஒரு ஆள் சொல்லுங்க. எங்க போனாலும் வர சொல்லி தான் போகணும். ஆமா இவங்க முகத்திலே முடிக்க கூடாது. அந்த நல்ல முகத்தை முடிச்சா மூஞ்சில் முடிக்கவே கூடாது. யாரு இருக்குல்லையா? சின்ன பிள்ளைங்களுக்கு பெரிய ஆள் இருக்கு. இல்ல சாமியை வணங்கக்கூடியவங்க இருக்காங்க, வெட்டிய சாப்பிடக்கூடியவங்க இருக்காங்க. இப்ப இங்க சாப்பாட்டுக்குன்னு வந்திருக்கவங்க ஒரு குரூப் இருக்கு. எல்லாமே சாப்பிடுதானோ? இல்ல யார் ஒரு ஆள் ராசியான நாளைக்கு அந்த ஆளு திறந்தோட ஒரு 500 ரூபாய் சம்பளம் கொடுத்து ஏன்னா வந்துட்டு போங்கன்னு கூப்பிட்டு அதான் கேட்க எனக்கு தெரியாது. நான் சகலம் என் வீட்டை மாதிரி சகலம் பார்த்து நான் பார்க்க மாட்டேன். காலையில் கோயிலுக்கு வரும்போது அவரை சகலம் பார்த்து கோயிலுக்கு போங்க. இன்னைக்கு காலை தூக்கி வச்சு போங்க. தூக்கி வைக்காம போங்க. என்னமா யாரு இந்த பிள்ளைய இந்த பிள்ளையவா? சரி அப்ப அடுத்த பிள்ளை ஆண்டவரை நம்மளை படைச்சு விடும் போது எல்லாத்தையும் நல்ல அன்போடு தான் படைக்கும். மனிதனுக்கு மனிதன் யாரும் சகலம் பார்க்க கூடாது. மனிதனுக்கு மனிதன் யாரும் சகலம் பார்க்க கூடாது. அது நமக்கு தான் சகலக்கேடு. உலகத்துல எல்லாருமே நல்லவங்க. சிலவ ஒரு குற்றத்தை செய்யணுவான், அது அவருடைய விதி. சில குற்றத்தை செய்யணுவான், ஒரு களவு செய்யணுவான், ஒரு கொலை பண்ணிடுவான், ஒரு திருட்டு பண்ணிடுவான், ஒரு தவறு பண்ணிடுவான். அது அவனை அறியாம செய்யக்கூடியது. அப்படி செய்யறதால ஒரு குற்றவாளியும் கிடையாது, கொலைகாரன் கிடையாது. அப்படி யாரும் பார்க்க கூடாது. பார்க்க கூடாது தாங்க. இப்ப நீர் வரும்போது நீர் ஒரு வீட்டு வாசல போறீரு, உண்மை பார்த்துட்டு அந்த ஆளை வீட்டுக்குள்ள போன உங்களுக்கு மனம் எவ்வளவு கஷ்டப்படும். பார்க்க விட பார்த்து நல்லது கிடையாது. விழுந்து கும்பிடும். பெரியவர் பார்த்தது ஐயா. ஐயா நான் தப்பு பண்ணிட்டு நீ மன்னிச்சுக்கிடும். நாங்க தவறு பண்ணாம எனக்கு நல்ல புத்தியை தரணும் சொல்லியாச்சுனாலே ஐயா அதை மாத்தி விட்டுருவாரு. இப்ப என்ன சொல்றேன் ஐயா தெரியாம தவறு செய்தேன் என்ன அந்த புத்தியை மாத்தி நல்ல புத்தியை தரும். அப்படியே
இந்த நோய் அதோட போச்சு. சரியா? நான் என்ன சொல்லுதேன், இனி சகனம் பார்க்காம நம்ம வேலை உண்டு. ஐயா உண்டு, அரகரா சிவசிவா, முடிஞ்சு போச்சு வேலை. கைமாறி கைமாறி சாப்பிட்டு போனோம்.